ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசி. அதாவது குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதத்தில் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நிகழப்போகுது அப்படிங்கிற முழு தகவலையுமே இந்த பதிவை பார்த்து நாம் தெரிஞ்சுக்கலாம். தனுசு ராசியில் மூலம், பூராடம், உத்திரம்னு சொல்லிட்டு இந்த 3 நட்சத்திரங்களுமே அடங்கியிருக்கு. மேலும் உங்களோட வாழ்க்கையில வரும் இன்னல்களை போக்க உங்களது ராசியின் தெய்வம் அப்படி யாருன்னு பார்த்தா தட்சிணாமூர்த்தி தாங்க. குரு பகவான் உங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கிறதுனால நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்கிறது ரொம்பவும் சிறப்பான பலன்களை தரும். உங்களது வாழ்க்கையை சிறப்பான முன்னேற்றம் தரும் வகையில் அமைத்துக் கொள்வதற்கு வியாழக்கிழமையில் குரு பகவானுக்கு சுண்டல் மாலை அணிவித்து நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களது வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றமான பாதை உருவாகிறது நீங்கள் கண்கூட காண முடியும். ஏன்னா இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் நீங்கள் கேட்குறத கட்டாயம் தரக்கூடிய ஒரு இடத்துல இருக்காரு. உங்களோட ராசி அதிபதியே குரு பகவான் அப்படிங்கிறதுனால கல்வி விஷயத்துல எல்லாமே நீங்கள் சிறந்து விளங்கக்கூடியவங்களா திகழ்வீங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு செய்யறதுக்கு முன்னாடியுமே பல தடவை யோசிச்சுட்டு இது சரியா வருமா வராதான்ற மாதிரியே அந்த ஒரு விஷயத்துல வந்துட்டு சிறப்பான சிந்தனை செய்து அந்த விஷயங்கள்ல வெற்றி பெறும் வகையில் உங்களது ஒவ்வொரு செயலுமே இருக்கும். இப்படிப்பட்ட உங்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாத பலன் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும் என்றாலும் உங்களது வாழ்க்கையில் ஏற்படும் இன்னல்கள் தீரவும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல குரு பகவானுக்கு போற்றி என மறக்காம பதிவிடவும் செய்யுங்க. குரு பகவானின் அருளால் உங்களது வாழ்க்கை அப்படிங்கிறது வளமான வகையில் அமைய நாங்களும் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். சோதனைகளை எல்லாமே சாதனைகளாக மாற்றி காட்டும் ஒரு சிறப்பு குணம் கொண்ட இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதத்தில் என்ன மாதிரியான பலன் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா, ஆடி மாத கிரக நிலையை ஆராய்ச்சி பார்க்குறப்ப உங்களோட ராசிக்கு இந்த மாத தொடக்கத்தில் உங்களோட ராசிநாதன் குரு பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாருங்க. அவரோட 5 மற்றும் 12 இந்த 2 இடங்களுக்கும் அதிபதியான கடவுள் யாரு அப்படின்னு பார்த்தா செவ்வாய் பகவானுங்க. இந்த 5 மற்றும் 12 இந்த 2 இடங்களுமே அதிபதியான செவ்வாய் பகவானுமே இணைந்திருக்கிறார். இதன் மூலம் உங்களது தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இதுவரைக்கும் எவ்வளவோ இடையூறு ஏற்பட்டிருக்கும். இதெல்லாம் தாண்டி எப்படா நம்மளோட வாழ்க்கையில் நம்மளோட தொழிலை முன்னேற்றம் காணும் வகையில் மாற்ற போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்களா, உங்களுக்காகவே சிறப்பான ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு. உங்களது தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது திருப்தி தரும் வகையில் அமையும். இந்த முறை பொது வாழ்வில் புதிய திருப்பங்கள் ஏற்படும் ஒரு சிறப்பான மாதம் இந்த ஆடி மாதம் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சுப விரயங்கள் அதிகரிக்குவதற்கான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான அறிகுறி தென்படும். இடமாற்றம், வீடு மாற்றம் போன்ற சிந்தனைகள் உங்களுக்கு வரக்கூடும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்குறதுல இந்த மாதம் நீங்கள் கொஞ்சம் ஆர்வமாக இருப்பீங்க. குருவின் பார்வை தனஸ்தானத்தில் பதிகிறதன் மூலம் உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருந்த பொருளாதார பற்றாக்குறை அப்படிங்கிறது அகலும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாத தொடக்கத்திலேயே குரு பகவானும் செவ்வாய் பகவானும் இணைஞ்சி உங்களோட ராசிக்கு 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாங்க. குருவின் பார்வை உங்களது ராசிக்கு 2 மற்றும் 10, 12 ஆகிய இடங்களில் பதிகிறதன் மூலம் குரு பகவான் இருக்கும் இடம் உங்களுக்கு மறைவிடமாக இருக்குங்க. அப்படி மறைவிடமாக இருந்தாலும் கூட பயப்பட தேவையில்லைங்க. அவர் பார்க்கும் இடம் வந்துட்டு உங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுக்கும், பார்வைப்படும்படி தான் இருக்குது. அந்த அடிப்படையில் பார்த்தா உங்களுக்கு இந்த மாதம் வருமானம் தேவைக்கான அளவு இருக்குங்க. அதாவது திருப்தி தரும் வகையில் உங்களது வருமானம் அமையும். தொழில் தொடங்கும் திட்டங்கள் ஏதாவது வச்சுருந்தீங்களா, அந்த திட்டங்கள் நிறைவேறும் வாய்ப்பை இந்த மாதம் சிறப்பான வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். விரயங்கள் ஏற்பட்டாலும் கூட அந்த விரய செலவுகள் எல்லாமே சுப விரய செலவுகள் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, இல்லைன்னா கட்டிட்டு இருக்கிற வீட்டை பழுது பார்க்கறது அப்படிங்கிற மாதிரியான சுப செலவுகள் அதிகரித்து காணப்படும். உங்களோட பிள்ளைகளின் கல்யாணத்தை முன்னிட்டு கூட நீங்கள் சீர்வரிசை பொருட்களை வாங்குறதுமே இந்த சுப விரய செலவில் தாங்க மாறும். ஆனாலும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க, செலவு விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா ரொம்பவும் நல்லதாக இருக்கும். அதன் பிறகு கடகம் ராசியில் சஞ்சரிக்கும் புதன் பகவான் ஆடி 5ஆம் தேதியே வக்ரம் அடைஞ்சிட்டாரு. இதன் மூலம் உங்களோட ராசிக்கு 7 மற்றும் 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் யாரு அப்படின்னு பார்த்தா புதன் பகவான். கேந்திராதிபதியாக இருக்கும் இவர் வந்துட்டு தோஷம் பெற்ற கிரகம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இவர் வக்ரம் பெறுறது உங்களுக்கு எப்படி பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தா, புதன்
புதன் பகவான் வக்கரம் பெறுவதன் மூலம் நன்மையான பலன்கள் தான் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அமைஞ்சிருக்குங்க. மேலும் உங்களோட இல்லத்தில் மங்கள ஓசை கேட்பதற்கான வாய்ப்புகளுமே கைகூடி வரும். மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் உண்டாகும் உங்களுக்கு. இதன் மூலம் பொருளாதாரத்தில் உங்களுக்கு இவ்வளவு நாள் ஏற்பட்டிருந்த பற்றாக்குறைகள் இனி உங்களுக்கு ஏற்படாது. புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் வகையில் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்க போகுது. உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றங்கள் கிடைப்பதற்கான அறிகுறி தென்படுங்க. மேலும் இதை தொடர்ந்து ஆடி 16ஆம் தேதி சிம்ம ராசிக்கு சுக்கிர பகவான் செல்றாரு. சுக்கிர பகவான் சிம்ம ராசிக்கு செல்லும் பொழுது உங்களோட ராசிக்கு 6 மற்றும் 11 இந்த 2 இடங்களுக்குமே அதிபதியானவர் யாரு அப்படின்னு பார்த்தா சுக்கிர பகவான் தான். அவர் உங்களுக்கு பாக்கிய ஸ்தானத்தில் வரும் பொழுது இந்த நேரம் சொத்து பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கும் இல்லையா, இது வரைக்கும் முடியவே இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தமாக இருந்தாலும் கூட சொத்து விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்க போகிறது. சொத்து விஷயத்தில் ஏற்படும் பிரச்சனைகள் அனைத்தும் சுமூகமாக முடிவதற்கான வாய்ப்புகள் அமையும். தந்தை வழியில் உங்களுக்கு ஆதரவு அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படும். உத்தியோகத்தில் சக பணியாளர்களுடன் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் அகலும். வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனத்தில் இருந்து உங்களுக்கு உத்தியோகம் சம்பந்தமான சில அழைப்புகள் கூட வரலாங்க. பயணங்கள் பலன் தருவதாக அமையும். உங்களோட தொழிலில் புதிய பங்குதாரர் இணைஞ்சு செயல்படுவாங்க. சிறப்பாக செயல்படுவதன் மூலம் முன்னேற்றம் காணும் வகையில் உங்களது தொழில் வளர்ச்சிகள் அமையும். பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு மற்றவங்களுக்கு பொறுப்பு ஏற்காமல் இருக்கிறது ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். பொறுப்பு சொல்கிறதுனால பிரச்சனைகள் ஏற்படுங்கிறதுனால பொது வாழ்க்கையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எந்த ஒரு விஷயத்திலுமே. அது மட்டும் இல்லாமல் உங்களோட வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்க இருந்தால் உங்களுக்கு வேண்டிய முதலீடுகள் அப்படிங்கிறது நீங்கள் கேட்கும் நேரத்தில் கட்டாயம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வந்து சேருங்க. கலைஞர்களுக்கு எல்லாமே கூட்டு முயற்சியின் மூலம் வெற்றி கிடைக்கும் வாய்ப்பை இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் மாணவ மாணவிகள் உங்களோட படிப்பில் கவனம் சிதறாமல் பார்த்து கொள்வது ரொம்பவும் நல்லது. பெண்களுக்கு குடும்ப பொறுப்புகள் அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு வேலை சுமை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். மேலும் உங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு இந்த முறை அனுசரணையாக இருப்பாங்க. உங்களது பிள்ளைகளுமே உங்களது பேச்சை கேட்டு நடந்து கொள்வதன் மூலம் உங்களுக்கு மன நிம்மதி அதிகரிக்கும் ஒரு சிறப்பான மாதமாக இந்த ஆடி மாதம் அமைஞ்சிருக்கு. மேலும் நீங்கள் உங்களது குடும்பத்தில் சகல சௌபாக்கியங்களும் நிறைஞ்சி காணப்படணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தால் இந்த ஆடி மாதம் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு சிறப்புக்குரிய ஒரு சிறந்த மாதமாக அமைஞ்சிருக்கு. ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி, ஆடி ஞாயிறு இந்த 3 தினங்களுமே நீங்கள் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது ரொம்பவும் சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடிய கூடும். ஏன்னா தமிழ் மாதத்தில் உள்ள ஒரு 12 மாதம் வச்சுக்கோங்களேன், அதில் ஒவ்வொரு மாதத்துக்குமே ஒவ்வொரு தனி சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. அந்த வகையில் பார்த்தா இந்த ஆடி மாதத்தில் எப்படி சொல்கிறது, அதிகபட்ச நாட்கள் மிக சிறப்பான நாட்களாக அமையுங்க. இப்போ ஆடி பூரம்னு வச்சுக்கோங்க, அன்றைய தினம் கோவில்களில் வளைகாப்பு வைபவம் நடத்தப்படும். அந்த வளையல் வாங்கி பெண்கள் அணிஞ்சு கொள்வதன் மூலம் திருமண பாக்கியம் விரைவில் கைகூடும். குழந்தை இல்லாத தம்பதிகளுக்குமே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகமாக இருக்குது. அடுத்து ஆடி கிருத்திகை வருங்க. கிருத்திகைலாம் முருகனுக்கு உகந்த வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகின்ற ஒரு சிறந்த நாளாக பார்க்கப்படுது. அன்றைய தினமே முருகனுக்கு வேண்டுதல் வச்சு நாம் விரதம் இருக்கிறதன் மூலம் குழந்தை பாக்கியம் கிடைக்க ஒரு ஈஸியான வழி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா முருகனது அருள் பரிபூர்ணமாக அன்றைய தினம் விருந்து வழிபடுவதன் மூலம் கிடைக்கும். ஆடி மாதம் வருகின்ற அமாவாசையில் நம்மளோட பித்ருக்களுக்கு பித்ருக்கடமை செய்கிறதன் மூலம் நம்மளது வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகள் அனைத்துமே நம்மளை விட்டு விலகிடும். நம்மளது முன்னோர்களின் ஆசீர்வாதம் கட்டாயம் நமக்கு தேவைப்படுதுங்க. 12 மாதமும் செய்த பலனை இந்த ஆடி மாதத்தில் ஒரு மாதம் செய்வதன் மூலம் நாம் பெற முடியும். இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, ஆனால் ஆடி மாதம் செஞ்சால் நல்லது அப்படின்னு மட்டும் தான் தெரியும். இந்த ஒரு விஷயம் 12 மாதமும் நம்ம செய்யாமல் இருந்தாலும் கூட இந்த ஆடி மாதம் செஞ்சால் அந்த வருடமே செஞ்ச முழு பலனையுமே இந்த ஆடி மாதத்தால் பெற்று தர முடியும். நமக்கு நம்மளோட முன்னோர்களின் ஆசீர்வாதம் முழுமையாக நமக்கு கிடைக்கும். அடுத்து ஆடி பௌர்ணமி. அன்றைய தினம் எல்லாமே அம்மன் கோவிலில் வெகு விமர்சையாக கோலாகலமாக திருவிழாக்கள் கொண்டாடப்படுங்க. அந்த சமயத்தில் அம்மன் ஆலயத்திற்கு சென்று
நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சிங்கன்னா உங்களது வீட்டில் சகல சௌபாக்கியங்களும் நிறைஞ்சு காணப்படும். அது மட்டும் இல்லாமல் எலுமிச்சை பழ தீபத்தை வீடுகளில் ஒருபோதும் ஏற்றி வழிபாடு அப்படிங்கிறது செய்யக்கூடாதுங்க. அம்மன் ஆலயத்தில் மட்டும்தான் இந்த விளக்கு வழிபாடை செய்யணும். இதன் மூலம் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்க அம்மனது அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். என்ன நண்பர்களே, இந்த பதிவில் கூறின கருத்துக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி நண்பர்களே, நன்றி, வணக்கம்.